வெல்கம் குரு மேக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ரீசனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம்னா அனாலஜி. அனாலஜிலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதில் ஒரு 5 டைப் இருக்குது. நம்ம எப்படி யோசிக்கலாம். ஒன்று வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கும், கியூ வேல்யூ இருக்கும், இல்லை அந்த ஒவ்வொரு ஜி வேல்யூ மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணி மல்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் NTPCயில் கேட்ட டயர் 2 ஸ்டேஜ் டயர் 1 வச்சுங்க. 11 132 நமக்கு ஆல்ரெடி தெரியும். 11 ஸ்கொயர் எவ்வளோ? 11 ஸ்கொயர் 121 ப்ளஸ் 11 கூட்டம் 182. அது மாதிரி எது வரும் பார்ப்போம். இதே மாதிரி 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 6 42. இது வரல. 9 ஸ்கொயர் 81 89 வரல கண்டிப்பாக. 8 ஸ்கொயர் 64 64 ப்ளஸ் 72. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக வருது. சரி, அடுத்து பார்ப்போம். தேர்ட் நம்பர் சேம் நம்பர் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ டபுள் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. டபுள் ரேஷியோ. இப்போ 36 216 அப்படி மாறி இருக்கு. 36ன்றது வந்து 6 ஸ்கொயர் வேல்யூ, 6 ஸ்கொயர் வேல்யூ 6 கியூப் வேல்யூ. அப்போ 9 ஸ்கொயர் வேல்யூ 9 கியூப் வேல்யூ எவ்வளோ? 729. நம்ம ஆல்ரெடி இருக்கும். கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ இருக்கும். எது முக்கியமாக கண்டிப்பாக ஒரு முக்கியமாக இருக்கும். தேங்க்யூ.